2026 பலன்கள் சொல்லும்போது எல்லாருமே சனி வக்கர பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா எப்போவுமே சனியை போல் பிரச்சனைகள் கொடுப்பவங்க இல்லை, சனியினுடைய ஸ்தான பலம், குருவனுடைய பார்வை பலம், இதை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2026 பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் மீனத்தில் இருந்து வக்கரமாகி இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மீனத்திலேயே இருக்கார். மறுபடியும் அவர் பெயர்ச்சி ஆகி மறுபடியும் வக்கரமாகிறார். இப்படி 2 பலன் சொல்லணும். அதுக்கு அடுத்தது குரு பார்த்திங்கன்னா, குரு இப்போ உச்சத்தில் கடகத்தில் இருக்கார். 5ஆம் தேதி அன்னைக்கு, நான் சொல்கிறது டிசம்பர் 5, மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் இருந்து 1/6/2026 மறுபடியும் அவர் கடகத்தில் போய் உச்சமாகிறார். உச்சமாகி எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் வரைக்கும் தான். மறுபடியும் 1/11/2026 அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போகிறார். அது ஒரு 5 மாதம்தான் அங்கேயே இருக்கார். அப்போது இந்த 2026 3 விதமான பலன்கள் குருவுக்கு வச்சு சொல்லணும். ஒவ்வொரு ராசிக்கும் 3 பலன்கள் குருவை பொறுத்த வரைக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் 2 பலன்கள் சொல்லணும். வக்கரத்துக்கு உண்டான பலன், வக்கரம் இல்லாமல் ஒரு பலன். ஆனால் இதை எல்லாருமே இப்போ பொது பலன் தான் சொல்லுவாங்க. உங்களுடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதேசம் நடக்குது, அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக. அப்போது சனீஸ்வரர் எங்கே இருக்கார், குரு எப்படி இருக்கார், இதையெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். அப்போ 2026 கொஞ்சம் விவகாரமான வருஷமாக தெரியுதில்ல. அப்போ உங்கள் குடும்ப ஜோதிடரை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள், எப்படிப்பட்ட மகாதிசைகள்னு தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்கள், அதுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சு கோவில்களில் தான தர்மம் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. 2026ங்கிறது 3 கிரகங்கள் பெயர்ச்சி, 4 கிரகங்கள், 5 கிரகங்கள் சேர்க்கை. தனுசுல, மகரத்தில், கும்பத்தில், மீனத்தில் சனியும் செவ்வாயும் சேர்றாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இயற்கை அழிவுகளும் நீரினாலும் நெருப்பினாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் நாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா பொது பலன் பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க, டிவியில் கேட்குறீங்க, பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை வழி நடத்திக்கிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வரும். எதை பற்றியும் கவலை வேண்டாம். என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.